திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், த வின்லேண்ட் சாகா அப்படிங்கிற ஒரு அனிமி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் சீசன் 1 ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த அனிமியில் பார்க்கலாம். வின்லேண்ட் சாகாங்கிறது பார்த்திங்கன்னா வைக்கிங்ஸ், அது நீங்கள் மக்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வைக்கிங்கிற மக்களும் இந்த இங்கிலீஷ் பீப்புள்ஸ் அவங்களுக்கும் நடந்த ஒரு வார். அந்த வார்ஸில் சம்டைம்ஸில் வார் டைமிங்கில் என்னென்னலாம் நடந்துச்சு, எப்படிலாம் எந்தெந்த இடத்த கான்க்யூர் பண்ணாங்க, அதில் நம்ம ஹீரோஸ் வந்து என்ன ஒரு ஹீரோவுக்கு ஒரு ரோல் கொடுத்து அவங்க எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அவங்க லைஃப்பில் என்னென்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபைட் சீனாக தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு வில்லேஜில் ஐஸ்லேண்ட் ஓகேங்களா, ஃபுல்லாகவே ஐஸில் தான் இருக்கும். அங்கே வந்து பீஸ்ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி லிவ் பண்ணிட்டுருக்கோம். ஒரு குட்டி பையன் இருப்பான், ஒரு ஃபேமிலி இருக்கும். அதாவது எங்கள் அப்பா அம்மா, ஒரு அக்கா, அப்புறம் தம்பி அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சின்ன பையன் பேர் தார்ஃபின், அவங்க அப்பா பேர் தார்ஸுங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய இங்கிலாண்டோட ஒரு ஃபோர்ஸோட கேப்டனாக இருந்தார். அவருக்கு புள்ள பிறந்தோடனே அந்த கேப்டன் போய் இதெல்லாம் விட்டுட்டு அவர் இறந்த மாதிரி அவரே ஒரு போர்ட்ரேட் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவார். தப்பிச்சு ஒரு சின்ன ஐலாண்டில் வந்து அவர் நார்மலாக ஒய்ஃபோட ஒரு லைஃப் வாழ்வார். அவர் ஏன் அப்படி வருவார்னா, இல்லை நீ யாரையும் கொல்லக்கூடாது, ஒரு ஒரிஜினல் வாரியருக்கான அழகு அது அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துட்டுருப்பார். அதுக்கப்புறம் அவரை தேடிட்டு அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து அவரோட க்ரூ மெம்பர்ஸ் வருவாங்க. வந்துட்டு திருப்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லைனா அந்த வில்லேஜ் அடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க, த்ரெட்டன் பண்ணுவாங்க. சரின்னு மக்களுக்காக ஒரு மறுபடியும் ஃபைட்டிங்க்கு போவார். போகிற இடத்துல வந்து ஒரு தீவ்ஸ், அதாவது கடற்கொலைக்காரங்க கிடையாது, அவங்களும் வைக்கிங்ஸ் தான், பட் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அவர் பையனை வந்து மிரட்டி அவரை கத்தியை வச்சு மிரட்டுவாங்க. அதனால் சரின்ட்டு அவர் உயிரை வந்து எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துருவார். அவன் பையன் வந்து இப்போ என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அவங்க அப்பா பண்ணவன்னு சொல்லிட்டு பழிவாங்கிறதுக்காக அந்த குரூப் பின்னாடியே, அந்த கொலைக்காரங்க பின்னாடியே வருவான். அவன் பொழைச்சி போட்டுன்னு விட்டுருவாங்க. பிகாஸ் அவன் பெருசாக கிடைக்க மாட்டாங்க, அவனே செத்துருவான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி நினச்சி விட்ருவாங்க. பட் அந்த பையன் அப்படி இல்லை. அவன் வந்து அவனே ஸ்ட்ரகிள் பண்ணி சாப்பாட்டுக்கு எல்லாமே கஷ்டப்பட்டு அவனே ஒரு மர்டர் இது பண்ணி எல்லாமே பண்ணுவான். அவன் வந்து அந்த கொல்லவன் வந்து சரி ஒன்று கொல்லனா டூவலில் சரி நீ என்ன கூட ஃபைட் பண்ணி நீ எனக்கு ஒன்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். டூவலில் சேலஞ்ச் பண்ணுவான், அந்த பையன் தான் போய் சேலஞ்ச் பண்ணுவான். ஓகேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் அக்செப்ட் பண்ணி இது பண்ணுவோம், தோக்கடிச்சிருவான். நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் நல்லது பண்ணிட்டு ஏதாவது சாதிச்சுட்டு வா, நான் அவன் கூட டூவல் பண்ணுறோமா. அப்புறம் அவனோட ஃபோர்ஸ்லேயே ஜாயின் பண்ணி அவன் போகிற இடத்துலையே எல்லாத்தையும் அழிக்கிறது அதெல்லாம் பண்ணி அவன் கூட இருப்பான். அதுதான் அந்த ஃபுல் கதையாக இருக்கும். அவங்க கூட வெஞ்சன்ஸ் இருக்காக ஒவ்வொரு டைம் டூவல் ஃபைட் பண்ணுவான். பட் எல்லா டைமுமே அவன் தோத்துட்டே இருப்பான். ஏன் என்ன ரீசன் அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியாது. கடைசியில் தான் அவன் ரியலைஸ் பண்ணுவான், இந்த வெஞ்சன்ஸுங்கிற ஒன்றால் ரிவெஞ்சுங்கிற ஒன்றால் அவன் பல வருஷம் வாழ்க்கையை அவன் தொலைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் அந்த வில்லன் பேர் ஆஸ்லான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து இவனை கொல்லணுங்கிறக்காக தான் வாழ்ந்துட்டு இருப்பான். கடைசியில் வந்து ஒரு பிரின்ஸ் வந்து அவனை கொன்றுவாங்க. ஸோ வந்து மனசுடைஞ்சு ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது சீசன் 2ல் காட்டியிருப்பாங்க. பட் சீசன் 1 ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல் வைலன்ஸ் தான் இருக்கும். இதில் நல்லா ஆக்ஷன் வைலன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அனிமி வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். வர்த் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.